கல்வியும் செல்வமும் தீர்க்க ஆயுளும் பெற்று நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வமாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த ஆலயத்துடைய பெரிய வை சுப்பையா குருக்கள் ஐயா அவருடைய தலைமையிலே மிக சிறப்பாக அழைத்து வரக்கூடிய நிகழ்வு இந்த ஆலயத்துடைய குடமுழுக்கு விழாவினை நடத்தி தந்த மகா கும்பாபிஷேக விழாவானது இறை அருளாலே சீரோடும் சிறப்போடும் 4வது கால யாக பூஜைகளோடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இந்த 4வது கால யாக பூஜைகளானது நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. வரலாற்று சிறப்புடைய தலம் என்று நாம் கூறினோம். மகாபாரத காலத்திலே வாழ்ந்து வந்த வேதவியாசர் நம்முடைய பழம்பதியின் தல பெருமையை பல இங்கு வந்து வணங்கி வழிபத்திரம் கஷேத்திரம் சிதம்பரம் தில்லை என்று அழைக்கக்கூடிய சிதம்பர கஷேத்திரம் இப்படி அதே காளியின் வடிவமாகத்தான் இந்த மகிழவனத்தம்மனும் விளங்குகின்றார். மகா காளி என்று பெயர். இந்த ஒரு பார்ப்பதற்கே ஒரு பயத்தை உண்டாக்குகின்ற வண்ணம் விளங்குபவள் யார் விளங்குகின்றாலோ அவளுக்கு காளி என்று பெயர். அது மட்டுமல்ல, காலம் என்றால் கர்மசு ஜனான் பிரேரயதி இது காளி. உலக உயிர்களை கர்மாக்களிலே எவளொருவள் ஈடுபடுத்துகிறாளோ அவளுக்கு காளி என்று பெயர். குறிப்பாக சொல்லுமையானால் காலத்துடைய தன்மையை நமக்கு உணர்விப்பவள் காலம் பொன். வள்ளுவர் இந்த காலத்துடைய மகத்துவத்தை பலவாறு கூறுகின்றார். என்னது காலம் வந்து ரொம்ப டைம் அண்ட் டை வெயிட் ஃபார் நோ ஒன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய ஒரு ப்ராவர்ப். காலமும் அலையும் திரும்ப யாருக்காகவும் வரவே வராது. காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். எனவே நாம இந்த காலத்தை விட்டோம் அப்படின்னா திரும்ப நாம் விட்டு சென்ற காலங்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பதை பெரிய தத்துவத்தை உணர்த்துபவளாக இந்த மகா காளியானவள் விளங்குகிறாள். சாஸ்திரங்களிலே துர்கை என்ற திருநாமத்தோடும் ஏக ஏவ சக்தி பரமேஸ்வரசு இப்படி பெருமானுடைய ஒரே ஒரு சக்தி புரிகின்ற தொழில் செய்கின்ற தொழிற்படுகின்ற விதத்திற்கு தகுந்தால் போல வெவ்வேறு திருநாமங்களை பெற்று வருகின்றார். அப்பேற்பட்ட விதத்திலே குடவரை காளியாகவும் இங்கே மகிழவனத்து அம்மனாகவும் இந்த மகாகாளியானவள் இங்கே நமக்கு காலத்தினுடைய கட்டாயத்தையும் குணங்களையும் முக்கியத்துவத்தையும் நமக்கு வெளிப்படுத்தும். ஏகநாதம் மோட்சார்த்தம் விநாதம் கோவலஸ்யதி நாதத்ரயம் சர்வசித்தீஜேகன். இன்னும் சிறிது நேரத்தில் கலசங்கள் புறப்பாடு நடைபெற உள்ளன. கலசங்கள் வரும்பொழுது பக்தர்கள் வழிபட்டு நிற்குமாறு. ஜன்மனஹா தெய்வீம் மேதா சரஸ்வதி நாமஹம் மேதா சுரபிர்குணதாக் ஸ்வாஹா. வாத்யம் கபூரஜ்யோதிஹி. ஓம் சமாதாய ஓம் ஹ்ரீம். தற்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு நிகழ்வு மிக அருமையாக இந்த கிராமத்துடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மிக பழமதிநாதர் சன்னிதானத்துடைய குடமுழு குன்றக்குடி ஆஸ்தான வித்துவான் திருவண்ணாமலை ஆதீனம் திரு கந்தசாமி பட்டுக்கோட்டை சரவணன் குழுவினரின் மங்கள இசையோடு மிக அருமையாக இந்த ஆலயத்துடைய தலைமை பொறுப்பை குடமுழுக்கு விழாவினுடைய பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய திருப்புணவாசன் சிவஸ்ரீ வை சுப்பையா குருக்கள் அவருடைய தலைமையில் ஆச்சாரிய பெருமக்கள் புடைசூழ, நாட்டார்கள் புடைசூழ, கிராமத்தார்கள் புடைசூழ கணம் உடமைகளை தவறு விட்டு விட வேண்டாம் என திருப்பணவாசல் காவல்துறை சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். பெருமர்கள் காலையில் அருகாமையிலே இருக்கலாம். அதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களின் உடமைகளை பெருமாளுடைய வாகனமான கருடன் தங்கையுடைய குடமுழுக்கு விழாவிலே நமக்கெல்லாம் பெருமாளே வந்து நேரடியாக ஆசீர்வாதம் செய்கின்ற வகையிலே கருடன் மட்டமிட 33 கோடி தேவர்கள் பூமலை தூவ தேவார திருவாசக பதிகங்களை ஆச்சாரிய பெருமக்கள் பாடி மகிழ நாம் கூப்பிய கரத்தோடு கோபுர தரிசனம் காண மகிழ வளர்த்து அவனுடைய இந்த மகிழ்ச்சியும் தருமை எடுத்து வருகின்ற நிகழ்வை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அனந்தரும் சந்திரரும் ஒரு நாளும் வளர்விக்கா மனந்தரும் செல்வ வடிவூந்தரும் என்று நன்றியில்லாத சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் அத்தனை செல்வங்களையும் ஆரோக்கியமான வாழ்க்கையில் தரக்கூடிய அன்னையாக மாதா சிவா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையிலே
அற்புதமாக ஆனந்தமாக பேரின்பமாக மகிழ்ச்சியாக திருப்பணவாசல் மகிழ நெருக்கமா போக வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிப்பாங்க. கேரளத்தில் சேர்ந்த மாதிரி இல்லைங்க அந்த சைடு அவங்களோட பின்னாடி கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் பின்னாடி இந்த யாகசாலையை அமைத்துக் கொண்ட சின்னமாரி மாவட்ட சேகர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார்களுக்கும் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பு சிறப்பு 42 வருடமாக